ராத்திரி நேரத்துல கரண்ட் போன ஒரு ஊர்ல கையில ஒரு சின்ன டார்ச் லைட் கூட இல்லாம மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? ஒரே குழப்பம், ஒரே பயம், இல்லையா? நம்ம வாழ்க்கையில சில சமயம் நம்ம அப்படிதான் மாட்டிக்கிறோம். அடுத்து என்ன செய்யறது, எந்த வழியில போறதுன்னு தெரியாம ஒரு இருட்டுக்குள்ள நிக்கிறோம். வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ்னு ஒரு பெரிய அரசியல் தலைவர் இங்கிலாந்துல இருந்தார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசி. அவருக்குள்ள ஒரு பயங்கரமான குழப்பம். நான் இந்த அசுத்தமான அரசியலை விட்டுட்டு பரிசுத்தமான ஊழியம் செய்ய போயிடலாமா இல்ல இங்கேயே இருக்கணுமான்னு அவருக்கு வழி தெரியல. அப்போ அமேசிங் கிரேஸ் பாடல் எழுதினாரே, அந்த ஜான் நியூட்டன் கிட்ட போய் ஆலோசனை கேட்டார். அந்த தேவ மனுஷன் சொன்னார், தம்பி, தேவன் உன்னை இந்த அரசியல்ல ஒரு காரணத்தோட தான் வச்சிருக்கிறார். இங்கேயே இருந்து தேவனுக்காக போராடுதேந்து. அந்த வார்த்தைகள் ஒரு பெரிய வெளிச்சம் மாதிரி அவர் மனசுல இருந்த எல்லா குழப்பத்தையும் நீக்கி தெளிவான பாதையை காட்டுச்சு. அதனால்தான் அவர் அடிமைத்தனத்திற்கு எதிரா போராடி சரித்திரம் படைச்சார். வேதாகமத்திலும் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், லட்சக்கணக்கான மக்கள் பெரிய வனாந்தரத்துல வழி தெரியாம நடந்தப்போ தேவன் அவங்களை எப்படி வழி நடத்தினார் தெரியுமா? பகலெல்லாம் ஒரு மேக ஸ்தம்பம் அவங்களுக்கு வழி காட்டுச்சு. ராத்திரி எல்லாம் ஒரு அக்கினி ஸ்தம்பம் வெளிச்சம் கொடுத்து வழி காட்டுச்சு. அவங்க எடுத்து வைக்க வேண்டிய ஒவ்வொரு அடிக்கும் தேவன் வெளிச்சம் கொடுத்தார். அன்பானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் ஒருவேளை உங்கள் எதிர்காலத்தை பற்றியோ எடுக்க வேண்டிய ஒரு முக்கிய முடிவை பற்றியோ ஒரு இருட்டிலும் குழப்பத்திலும் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். தேவன் உங்கள் முழு எதிர்காலத்தையும் ஒரே நாளில் காட்ட மாட்டார். ஆனால் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த ஒரு அடிக்கு தேவையான வெளிச்சத்தை அவருடைய வார்த்தை என்ற தீபம் நிச்சயம் தரும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119:105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. நீங்கள் குழப்பமாயிருக்கும் போது தேவனுடைய வார்த்தையாகிய பைபிளை திறவுங்கள், ஜெபத்தில் கேளுங்கள். உங்கள் அடுத்த அடிக்கு தேவையான வெளிச்சத்தை அவர் நிச்சயம் தருவார். அந்த வெளிச்சத்தில் நடக்கும்போது நீங்கள் சரியான இடத்திற்கு போய் சேருவீர்கள். கர்த்தர் தாமே தன் வார்த்தையின் மூலம் உங்கள் பாதைகளுக்கு வெளிச்சம் காட்டுவாராக. ஆமென்.